உலகத்துல எத்தனையோ அவதாரங்கள் இருக்கலாம் இல்லையா? ஆனா அந்த கடவுளையே ஒரு குழந்தையா நினைச்சு தூக்கி வச்சு கொஞ்சணும்னு நம்ம மனசுல ஆசைய வர வைக்கிற ஒரே ஒரு அவதாரம் அது கிருஷ்ணாவதாரம் தாங்க. யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில பிறந்த அந்த பரம்பொருள் ஒரு கூடையில யமுனை நதியை கடந்து வளர்றதுக்காகவே ஒரு புண்ணிய பூமிக்கு வந்தான். அந்த கண்ணனோட காலடிப்பட்ட அந்த புனிதமான பூமிய பத்தி தான் இந்த விளக்கத்துல நாம பார்க்க போறோம். அந்த புனிதமான பூமி தான் திருவாய்ப்பாடி. வட இந்தியால இத கோகுலம்னு ரொம்ப கொண்டாட்டமா சொல்லுவாங்க. கண்ணன் பிறந்த உடனேயே அந்த நாடகீயமான பிறப்புக்கு பிறகு அவன் ரொம்ப ரகசியமா வளர்க்கப்பட்ட இடம் இதுதான். இது வெறும் ஊர் மட்டும் கிடையாதுங்க. கண்ணனோட குழந்தை பருவ கதைகள் எல்லாமே அரங்கேறின ஒரு புனிதமான மேடை இது. அவன் வெண்ண திருடினது, யசோதை கிட்ட செல்லமா அடி வாங்கினது, பெரிய பெரிய ராட்சசர்களை விளையாட்டா வதம் செஞ்சதுன்னு எல்லாமே இங்கதான் நடந்தது. இந்த இடத்துக்கு ஆயர்பாடி, கோகுலம்னு இப்படி பல பெயர்கள் இருக்கு. அச்சா, அந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க அத பத்தி பார்க்கலாம். முதல்ல ஆயர்பாடி. இதுக்கு என்ன காரணம்? ரொம்ப சிம்பிள். ஆயர் அப்படின்னா மாடு மேய்க்கிறவங்க, பாடினா ஊர் அல்லது அவங்க வாழ்ற குடியிருப்பு. சோ ஆயர்கள் வாழ்ந்த ஊர்ங்கிறதால இது ஆயர்பாடி. நம்ம வைணவ தமிழ்ல இதுக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து திருவாய்ப்பாடி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வடமொழியில கோ அப்படின்னா பசு, குலம் அப்படின்னா கூட்டம். பசுக்களோட கூட்டம் நெறிஞ்சிருந்த ஒரு இடம்ங்கிறதால இது கோகுலம்னு அழைக்கப்படுது. பாத்தீங்களா, அந்த சமுதாயத்தோட உயிர் நாடியான அந்த புனித பசுக்களோட இந்த இடத்தை எப்படி இணைக்கிறாங்கன்னு. இதோட முக்கியத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, பெரியாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார்னு 3 ஆழ்வார்கள் இந்த தலத்தை பத்தி பாடியிருக்காங்க. ஆண்டாள் தன்னோட திருப்பாவையில ஆயர் சிறுமியரோமுக்கு அப்படின்னு பாடும்போது அவங்க மனசுல நின்னது இந்த ஊர்தான். சரி, இப்போ வாங்க அந்த ரொம்பவே நாடகீயமான கதைக்கு வருவோம். கண்ணன் பிறந்த அந்த சிறையிலிருந்து கோகுலத்துக்கு எப்படி பாதுகாப்பா ரகசியமா கொண்டு செல்லப்பட்டான்னு பாப்போம். கம்சன் கிட்ட இருந்து குழந்தைய காப்பாத்தணும். நடுராத்திரி, கொற்ற மழை. வசுதேவர் அந்த குழந்தைய ஒரு கூடையில சுமந்துட்டு வர்றாரு. அப்பப்பா, யமுனை நதி 2ஆ பிளந்து வழிவிடுது. ஆதிசேஷன் படம் எடுத்து கொடை பிடிக்குது. நேரா கோகுலத்துக்கு வர்றாரு வசுதேவர். நந்தகோபரோட வீட்ல கிருஷ்ணனை விட்டுட்டு அங்க பிறந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில கோகுலமே கொண்டாட்டத்துல மூழ்கிடுச்சு. யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அந்த நந்தகோபரோட மாளிகை இருந்த அதே இடத்துலதான் இன்னைக்கு கோயில் அமைஞ்சிருக்கு. இது அந்த பழங்கால கதைய நாம இன்னைக்கு பாக்குற இந்த புனித இடத்தோட நேரடியா இணைக்குது. இப்போ குழந்தையா இருந்த கிருஷ்ணன் தன்னை கொல்ல வந்த சக்தி வாய்ந்த அசுரர்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா தோற்கடிச்சானே. அந்த லீலைகள்னு சொல்ற சுவாரஸ்யமான கதைகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. அவ ஒரு பச்சை குழந்தையா இருக்கும்போதே கம்சன் அனுப்புன பூதனன் ஒரு அரக்கி வந்தா. அவ விஷம் தடவன பாலை குழந்தைக்கு கொடுக்க கிருஷ்ணன் என்ன செஞ்சான் தெரியுமா? பாலோடு சேர்த்து அவ உயிரையும் உறிஞ்சிட்டான். அதே மாதிரி சக்கடாசுரன், திருநாவர்த்தன் அசுரர்கள் எல்லாம் விளையாட்டு போல வதம் செஞ்ச மண் இது. கோகுலத்துல கண்ணனை வழிபாடுற முறையே ரொம்ப தனித்துவமானது. அது விளக்கக்கூடிய ரொம்ப உருக்கமான ஒரு கதையும் இருக்கு. வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். பொதுவா திவ்ய தேசங்கள்ல போனோம்னா பெரிய விஷ்ணு சிலை நின்ற கோலத்துல இருக்கும். ஆனா இங்க வல்லப சம்பிரதாயத்தின்படி வழிபாட்டு முறை கொஞ்சம் வித்தியாசமானது. இங்கே கடவுள ஒரு பிரியமான குழந்தையா பாவிச்சு பாலகிருஷ்ணனை இல்லனா லட்டு கோபால தொட்டில்ல போட்டு தாளாட்டுறதுதான் முக்கியமான வழிபாடு. இங்க நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் தாமோதர லீலை. கிருஷ்ணன் வெண்ண திருடி ஒரே சேட்டை செய்யறான். யசோதாவன ஒரு உரல்ல கயிறு வச்சு கட்ட முயற்சி பண்றாங்க. நீங்களே சொல்லுங்க, இந்த உலகத்தையே படைச்ச ஒரு பரம்பொருளை ஒரு சாதாரண கயிறு கட்டிடுமா? ஆனா தன் தாயோட அந்த தூய்மையான அன்புக்காக அந்த பரம்பொருளே கட்டுப்பட்டு நின்னுச்சு. அதுதான் இந்த லீலையோட தத்துவமே. அப்புறம் அந்த உரலை இழுத்துக்கிட்டே போய் 2 மருத மரங்களை முறிச்சு குபேரனோட மகங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த இடமும் இதுதான். அந்த மறக்க முடியாத சம்பவத்திலேருந்துதான் கிருஷ்ணனுக்கு தாமோதரன்கிற பேரு கிடைச்சது. தாம அப்படின்னா கயிறு, உதரம்னா வயிறு. தன் தாயோட அன்பு கயிற்றால வயிறு கட்டப்பட்டதால அவன் தாமோதரன் ஆனான். கோகுலத்துல நடந்த கதைகள் மட்டும் இல்லங்க, அங்கிருக்கிற மண்ணுக்கே ஒரு மகத்துவம் இருக்கு. பக்தர்கள் ஏன் அதை அவ்வளவு புனிதமா கருதுறாங்க தெரியுமா? ஆமாங்க, இங்க இருக்கிற மண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு. இத ரஜுஸ் அப்படின்னு சொல்றாங்க. பக்தர்கள் இந்த மண்ணை எடுத்து தங்கள் உடம்புல பூசிப்பாங்க. ஏன்னா கண்ணன் இந்த மண்ணுல தான் உருண்டு புரண்டு விளையாடினான்னு ஒரு நம்பிக்கை. குழந்தை வரம் வேண்டவங்களும் சரி, மனசுல அமைதி தேடுறவங்களும் சரி, ஒரு முறை கோகுலம் போயிட்டு வரலாம். அங்க இருக்கிற ஒவ்வொரு துகள்லையும் கண்ணனோட வாசம் வீசுறதாகவும் அந்த யமுனைக்கரை காத்து பட்டாலே மனசு லேசாகும்னு பக்தர்கள் இன்னிக்கும் நம்புறாங்க. இந்த எல்லா கதைகளையும் கேட்டு முடிக்கும்போது நம்ம மனசுல ஒரே ஒரு கேள்விதான் திரும்ப திரும்ப வருது. அன்புக்கு கட்டுப்படாத ஒரு கடவுள் உண்டா?